அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் சற்புத்திர மார்க்கம் 1500வது பாடலை தொடர்ந்து சிந்திக்க செய்த இறைமைக்கும் பேராற்றலுக்கும் நன்றி தெரிவித்து இன்று ஒரு அருமையான எளிமையான மந்திரம்தான். நின்று தொழுவன் கிடந்து என்பான் தன்னை என்றும் தொழுவன் எயில் பரஞ்சோதியை துன்று மலர் தூவி தொழுமின் தொழுந்தோறும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானே. அப்பா, நீ கடவுளை மனதால ஒருநிலைப்படுத்தி தந்தையாகவே நினைத்து எப்போதும் தூய மலர்களை கொண்டு தூய மனதோடு பரம்பொருளை நீ கும்பிட்டேயானால் அவன் உன்னிலே ஜோதியாக வெளிப்படுவான். தேவர் பிரானுக்கு மட்டும்தான் இல்ல, உனக்கும் வெளிப்படுவான் அப்படின்னு இந்த பாடல்ல மிக எளிமையாக ஒரு சாதாரண ஒவ்வொரு மனிதர்களும் பின்பற்றக்கூடிய தொடர்ச்சியான கருத்துக்களை இந்த பாடல்ல சொல்றதா நான் உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 11வது அத்தியாயம் சற்புத்திர மார்க்கம் பாடல் 1500 என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. நின்று தொழுவன் கிடந்து மீராந்தனை என்றும் தொழுவன் கிழிப்பரஞ்சோதியை துன்று மல தூவி தொழுவின் தொழுந்தோறும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானே. நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை என்றும் தொழுவன் இயற்பரஞ்சோதியை துன்று மலர் தூவி தொழுமின் தொழுந்தோறும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானி. விளக்கமாக சரவண தளத்திலிருந்து. எம் தந்தையாகிய இறைவனை மனதை ஒருநிலைப்படுத்தி தொழுகின்றேன். எதை செய்தாலும் அதை அவனை நினைத்தே செய்கின்றேன். தானாகவே இருக்கின்ற பரம்பெரும் ஜோதியாக இருக்கின்ற அந்த இறைவனை எப்போதும் தொழுது கொண்டே இருக்கின்றேன். உங்களுக்கும் தந்தையாகிய அந்த இறைவனை மாசு இல்லாத மலர்களை தூவி நீங்களும் தொழுங்கள். அப்படி தொழுது கொண்டே எப்போதும் இருக்கின்ற போது நீங்கள் செய்கின்ற அனைத்திற்குள்ளும் சென்று சோதியாக வெளிப்பட்டு அருள்வான் தேவர்களுக்கும் தந்தையாக இருக்கின்ற இறைவன். இது சரவணத்தில் கொடுக்கிறது. அடுத்த அருணை வடிவம். எம் பெருமானாகிய சிவனை யான் அவன் முன்னே நின்றும் கீழே வீழ்ந்தும் மிகுந்த மலர்களை தூவி வணங்குவேன். இஃது ஒரு காலத்தில் மட்டுமன்று, எக்காலத்துமாம். இவ்வாறு தொழுவாரிடத்தில் அவர் தொழுந்தோறும் தேவர் தலைவனாகிய சிவபிரான் சென்று வெளிப்பட்டு நிற்பான். அதனால் நீங்களும் அவனை அவ்வாறு வணங்குங்கள். இதன் குறிப்புரையாக, தம்மை அடுத்தார்க்கு மலர் தூவி தொழுமாறு பணித்தமையால் தாமும் அவ்வாறு தொழுதல் பெறப்பட்டது என்றும் என்றது யோக ஞானங்களை கைவந்த பின்னும் என்றவாறு. இதனால் கிரியை சிவனை வெளிப்பட காணும் பயனை தருவதாக சகமார்க்க சன்மார்க்களை அடைந்தோர்க்கும் ஒளியலாகாத சற்புத்திர மார்க்கமாக கூறப்பட்டது. இந்நாயனார் இம்மந்திரத்தில் தம் செய்கையை எடுத்து கூறினமையே இதற்கு போதிய சான்றாகும். மற்றும் புறம்பேயும் அரண்கடல்கள் பூசிக்க என்றோட தனவாக சாத்திரங்களிலும் வரும் உரையளவைகளிலும் நால்வர் ஆசிரியர் முதலியோரது ஒழுகலாறு பலமாகிய சான்றுகள் பலவும் நோக்கி உணர்க அப்படின்னு இந்த பிறகு கொடுத்துருக்காங்க. கௌரியம்மா, வணக்கம்மா, வாருங்கள். நன்றிங்க, அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1500. நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை என்றும் தொழுவன் எழில் பரஞ்சோதியை துன்று மலர் தூவி தொழுமின் தொழுந்தோறும்
சென்று வெளிப்படும் தேவர் பிரானே. Translation: I will worship my Lord standing and prostrating. I will worship the absolute light forever. You too worship him, offering flowers when you do. The Lord of the celestials appears in you. அப்படி கொடுத்திருக்காங்க. நின்று தொழுவன் கிடந்தும் என் பிரான் தன்னை. நம்ம வந்து இந்த சத்புத்திர மார்க்கத்துல தந்தையாக பார்த்துட்டு வரோம். அவர்களுக்கு செய்யற செயல்களாக பார்த்துட்டு வரோம். கிரியையாக என்னென்னலாம் இறைவனுக்காக தொண்டு செய்யறோமோ அதெல்லாம் செய்யற மாதிரி இங்க வந்து அது செயல்ல மட்டும் இறைவன் இல்லை. நீ வந்து நின்னாலும் சரி கிடந்தாலும் சரி அந்த அந்த நேரத்துலயும் இறைவனையே வேண்டணும் அப்படின்னு சொல்றதா பாக்குறேன். சரியையில இருக்க மாதிரி சத்புத்திர மார்க்கத்துல முதல்ல அந்த கிரியையில சரியைங்கிற மாதிரி எப்பொழுதும், அதாவது நான் பூஜை செய்யும் போது நான் இறைவனை போய் நினைச்சுக்கிறேன், மற்ற நேரம் நான் இதுல இருக்கிறேன் அப்படின்னு இல்லாம, இல்ல நான் தொண்டு செய்யறேன், கோயில்ல போய் நான் இந்த ஒரு தொண்டு செய்யறேன், அப்போ நான் இறைவனை பாத்துக்கிறேன், பூஜை நேரத்துல நான் இறைவனை நினைச்சுக்கிறேன், அந்த மாதிரி இல்லாம நீங்க நின்றுட்டு இருந்தாலும் சரி, கிடந்தாலும் சரி, நின்றாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி இறைவனை நினைக்கணும். எப்பொழுதுமே இறைவனை நினைக்கணும். அந்த இதை சொல்றதா நான் பாக்குறேன். என்றும் தொழுவன் என்றும், அதாவது எக்கணமும், ஒரு கணம் கூட இல்லை, அதாவது மறந்தாதானே நம்ம நினைக்கிறதுக்கு அந்த நிலைக்கு வர்றது. எப்பொழுதுமே ஒவ்வொரு கணமுமே, என்றும்னா எல்லா நேரமும் இல்லையா, எல்லா டைமுமே நம்ம வந்து இறைவனை நினைச்சிட்டு இருக்கணும்னா மறக்கவே கூடாது. அது நம்ம எந்த செயல் செய்யறதுனாலும் சரி, சும்மா கிடந்தாலும் சரி, சும்மா நின்றுட்டு இருந்தாலும் சரி, சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் சரி, சும்மா படுத்து இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் இறைவனோட கனெக்ஷன்லயே நம்ம இருக்கணும். அந்த இறையோட நினைப்புலயே நம்ம இருக்கணும். அந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து நம்ம மனமாயையில தான் நம்ம போயிட்டே இருப்போம் இல்லையா. மனம் என்ன சொல்லுதோ அது அடி போயிட்டு இருப்போம். அப்புறம் அதுல சிக்கிடுவோம். அப்படி இல்லாம அந்த மனமாயிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா அங்க இருக்க கனெக்ஷன் எடுத்து நம்ம இந்த பக்கம், நம்ம இறைவன் பக்கம் நம்ம எவ்வளவு கனெக்ஷனை கொடுக்கதான் அது நல்லா ஸ்ட்ராங்கா ஆகும் அந்த கனெக்ஷன். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயின்லயும் அந்த அந்த கனெக்ஷனுக்கான லிங்க் திரும்ப 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 கொடுக்கும்போது அது நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாயைன்றதுல இருந்து நம்மளால ஈஸியா வெளில வர முடியும். அதுல நம்ம கவனம் செலுத்தல அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போகும். நம்ம எதுல கவனம் செலுத்துறோமோ அது நம்மளுக்கு நிறைய வளரும் இல்லையா. அப்ப நம்ம கவனம் முழுக்க இறைவன் பக்கமே நம்ம திருப்ப திருப்ப நம்ம வந்து இறைவனாகவே ஆக முடியுங்கிறது தான். அந்த எழில் பரஞ்சோதியை நீங்க வந்து எப்பயுமே எக்கணமும் மனதுல நிறுத்தி கொண்டே இருக்கணும். மறவாது அந்த நமக்குள்ள இல்லைன்ற நிலையே இல்லாம துன்று மலர் தூவி தொழுமின் தொழுதோறும். இங்க வந்து அந்த செயலா இருக்கும்போது நீங்க துன்றுன்னா நிறைந்த போட்டிருந்தது அகராதியில, நிறைந்த செறிந்தன்னு. நான் அதுல பாக்குறப்ப நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மலரா பார்க்கும்போது நறுமணம் நிறைந்த மலர் தான் நம்ம போடுவோம் இறைவனுக்கு. வெளி உலகத்துல நம்ம இறைவனுக்கு சாத்துறது வந்து நறுமணம் மிக்க மலர்களை தான் நம்ம கொடுப்போம். நம்ம உள்ளுக்குள்ள போகும்போது நீங்க என்ன மலரை கொடுக்க முடியுமோ அந்த மனத்தோட நம்ம நறுமணமா எப்படி இருக்க முடியும்னா, நம்ம அன்பு நிறைந்த மனமா இருக்கும்போது நம்ம வந்து இறைவனுக்கு வந்து எதால நம்ம பூஜிப்போம்னா அன்பால தான் பூஜிப்போம். அந்த இதை நான் வந்து அன்பு நிறைந்த மலர்களா உள்ள பார்க்கும்போது நம்ம அன்பு நிறைந்த மனமாகவும் இருக்கும், வெளியே பார்க்கும்போது நறுமணம் நிறைந்த மலர்களாக இருக்கும். அதை கொண்டு நீங்க தினந்தோறும் தொழுந்தோறும் எப்பயுமே அந்த அதை நீங்க செய்யறது, நீங்க வெளியில செஞ்சீங்கன்னா நறுமணம் மிக்க மலர்களால போடணும். உள்ள நீங்க யோசிக்கிறீங்கன்னா அந்த அன்புலே நிறுத்தணும், நிலை நிறுத்தணும். அப்படியே அந்த அன்புலேயே நம்ம மனதை நிலை நிறுத்தணும். அதிலே இறைவனை நம்ம பூஜை செய்யறது தான். சென்று வெளிப்படும் தேவர் பிரானே. இந்த வழியில நீங்க சென்றீங்கன்னா யார் வெளிப்படுவான்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவர் பிரான் வந்து வெளிப்படுவாரு. அந்த இறைவன் வந்து அந்த இறைவனாகவே நீங்க பாக்குற நிலை வரும். இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் வந்து வெளிப்படும். ஏன்னா உங்க மனமும் எப்பொழுதுமே அமைதியில இருக்கும்போது, அன்புலையும் அமைதியிலும் இருக்கும்போது சக்தி உங்களுக்குள்ள நிறைஞ்சு இருக்கிறப்ப சிவம் வந்து வெளிப்படுவாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம சிவத்திலே இருந்தோம்னா அன்பு நமக்கு வரும் இல்லையா. அதே மாதிரி அன்புலே இருக்கும்போது நமக்கு சிவமும் வெளிப்படுவாங்க. இங்க வந்து அந்த இறைவனோட நம்மகிட்ட இருக்க அந்த அன்பை கொண்டு இறைவன் நமக்குள்ள இறைவனை வந்து நம்ம வெளிக்கொண்டு வர ஒரு செயலா
அந்த ஒரு லாஜிக் இங்க கொண்டு வரதா நான் பார்க்குறேன். உள்ள இருக்க நீங்க அன்ப நிரப்ப, நிரப்ப, நிரப்ப நீங்க இறைவன் மேல இருக்க அன்ப நிரப்ப, அதுல வந்து எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பா இருக்கணும். இல்லன்னா அதுவும் வந்து அ உலகியலுக்கான விஷயமா போயிடும். இப்ப இந்த அளவுக்கு நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கோம்னா, நமக்குள்ள இருக்க இறைவன தான் நமக்கு பிடிக்கிறோன்றதுனால, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய அன்பாக இருக்கும்போது, அந்த மலர் தூவி நீங்க இறைவன்ட்ட நீங்க வேண்டும்போது, உண்மையாவே உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் வந்து அந்த அன்பிலே வெளிவருவாரு. அதுதான் எப்பொழுதும், எக்கணமும், என்றும், எந்த நிலையில நம்ம இருந்தாலும், நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கோம், நல்லா ஆக்டிவா இருக்கோமோ, படுத்து கிடக்கிறோமோ, நடக்கிறோமோ, என்ன நடந்தாலும் இறை சிந்தனையிலே இருக்கிறது. அந்த அந்த ஒரு விஷயத்த சொல்றதா நான் இதுல பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா, கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம வந்து 1500வது பாடல் பாதி கிணறு வந்துட்டோம். இளையம் பெருமான் நம்மை இங்கனம் கூட்டி வைத்திருக்கிறார் இல்லையா? எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். நம்ம தாண்டி தாண்டி ஏதோ சிறுபிள்ளை வைத்த வெள்ளாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெள்ளாமையை வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த இதுல ஒரு ஆதி கிணறு வந்துட்டோம். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னா, உண்மையிலே பெரிய விஷயம். கன்சிஸ்டன்சி அதுக்கு வந்து உண்மையிலே லைனையாவா மனமார்ந்து பாராட்டுகிறோம். ஏன்னா இப்ப சமீபத்துல கூட நிறைய நாள் நான் வரல, இடையில வராத ஏன்னா ப்ரையாரிட்டி சேஞ்சஸ் இங்க அடுத்த ப்ரையாரிட்டிக்கு போயிருது. ஆனா லைனையா வந்து ஒரு நாள் கூட விடாது அந்த ப்ரையாரிட்டி பண்றது ஒரு இதுதான் அவரோட ப்ரையாரிட்டியா இருக்காது. ஒரு தவம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற தவம் தேவையில்லை, இதுதான் தவம். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஒன்னாவது நான் அவரோட இணையும் போது 20வது பாடல 15வது பாடல வந்துட்டு இருந்தேன். அப்போ அதுல இருந்த ஐயாவையும் இப்பவையும் பார்க்கும்போது we can see the transformation. அவ்வளோ ஒரு அற்புதமா எல்லாரையும் மாற்றி இருக்கிறது. எனக்குமே இந்த தளம் வந்து இந்த கால வேளையில விடுறதுல ஒப்புமே இல்லை, வந்துட்டே இருப்பேன். எவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா he speaks during this time. திருமூலர் வந்து நம்முள்ளே இருந்து பேசுகிறார், நமக்கு நிறைய விஷயங்களை காட்டி தருகிறார். இதுவும் ஒரு வாசிப்பு எனக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரம், அதை உண்மையில உங்களோட கழிக்கிறதுல எனக்கு பெரிய ஆனந்தம். இன்றைக்கு வந்து 1500வது பாடல்ல வந்து நின்றும் தொழுவன் கிடந்தெம்பிரான் தன்னை, என்றும் தொழுவன் எழிற் பரஞ்சோதியை, துன்று மலர் தூவி தொழுமின் தொழுந்தோறும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானை அப்படின்னு சொல்றார். இப்ப வந்து நம்ம வந்து நான் நின்று தொழுவேன் அப்படின்னா எல்லாருமே வந்து அவர் செய்த விஷயத்தை நமக்கு செய்து காட்டுகிறார், இல்லைன்னா நமக்கு சொல்லி தருகிறார் அப்படிங்கிற ஒரு பொருள் நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதுவும் ஒரு சரியான பார்வைதான். ஏன்னா குருவை பற்றி கொண்டால் நம்ம குரு தனியாலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் என்ன பண்றாரோ அதை நம்ம கூட இருந்து பண்ணுவோம். முதல்ல கடல்ல பூ எடுத்து வைப்போம், அதுக்கப்புறம் மலர் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வெளிவட்டத்துல இருந்து கொஞ்சம் உள்வட்டத்துக்கு போவோம், இடம் கிளீன் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவருக்கு ஆசனம் போட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவரோட உட்கார்ந்து இந்த அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துக்கொடு, சதனம் எடுத்துக்கொடு, குங்குமம் எடுத்துக்கொடு, அவரோட அருகில் இருந்து நாம் பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவர் எப்படி அபிஷேகம் பண்றாரு, எப்படி பூஜனை பண்ணுகிறார், எங்கனம் பிரார்த்திக்கிறார், என்னென்ன ஸ்லோகம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா நம்ம பக்கத்துல இருந்து பார்த்து கத்துக்கிறது தான். நம்ம வந்து குரு வந்து தனியா சிலபஸ் எல்லாம் தர மாட்டார், இது இப்படி பண்ணு, இது இப்படி பண்ணு, இது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மந்திரத்துல நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை, நின்று தொழுவன் கிடந்தெம்பிரான் தன்னை அப்படிங்கிறார். என்றும் இருக்கக்கூடிய
என்றும் தொழுவன் எழிற்பரஞ்சோதியை. அப்ப இந்த நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை அபிராமி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அபிராமிப்பட்டார் அற்புதமா சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் தொழுவது உன்னை, நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அழும்பொருளே மையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்தமே அப்படின்னு சொல்றார். இந்த பாடல நம்மள இந்த அபிராமதாதியை சொல்லாம நம்மளால நகர்ந்து போகவே முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், திருமூலர் வழி நின்று சொன்னதுதான் அபிராமி. அப்போ பற்ற சொல்லத ஞாபகம் இல்லாம நம்ம சொல்லவே முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம குழுவினுடைய பட்டர் அபிராமி பட்டர் சொல்லியிருக்க நேற்றுக்கே அர்த்தநாரியா மெனக்கிட்ட எனக்கு போன் பண்ணி இந்த பாடலோட ஒப்புமைய நீங்க ஞாபகப்படுத்திக்கிங்க குழுவுல பேசும்போது அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அவரும் இதை ஞாபகப்படுத்தினார். நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது என்ன நின்றும் இருந்தும் கிடந்தும்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இங்க சொல்றாரு, நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை என்றும் தொழுவன் அப்படின்றாரு. எதுக்காக இது சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட 3 போஸ்டர் மேக்சிமம் நம்ம அந்த 3 போஸ்டர்ல தான் இருப்போம் இல்லைங்களா? நின்று இருந்து கிடந்து இந்த 3 போஸ்டர் தான் இருப்போம். ஒண்ணு நடந்துகிட்டு இருப்போம், நின்று இருந்தா நடந்துகிட்டு இருப்போம், ஆனா நிக்கதான் செய்வோம். அப்போ இந்த பாடம் என்ன நடக்கும் அப்படின்னா, தரையில ஊன்றி இருக்கக்கூடியது. கிடந்து அப்படின்னா முழு உடலும், அந்த பஞ்சபூதத்தினால் ஆன இந்த முழு உடலும் தரையில் கிடந்திருப்பது. இருந்து அப்படின்னா இந்த பிருஷ்டபாகம் மட்டும் அந்த அழுத்தமா ஊனி இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லா சமயத்திலும், அப்போ நான் தூங்கினாலும் சரி, நடந்தாலும் சரி, முழிச்சாலும் சரி, இதை நம்ம ஏற்கனவே சான்றோர்களையும் பார்த்திருக்கோம். இதுவே ஒரு யோகம். இதுவே ஒரு 64 பூஜை முறைகள்ல இதுவும் ஒரு பூஜை முறை. அப்ப நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை என்றும் தொழுவன் எழிற்பரஞ்சொல்லி. அப்ப படுத்து உட்கார்ந்து இருந்தா நினைச்சா மாத்திரம் கிடையாது, அவனுடைய அந்த ஒளி வண்ணத்தை, எம்பிரான் ஜோதி, அப்ப அந்த அவனை நினைக்கிறத தாண்டி அவனுடைய ஒளி வண்ணத்தை நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதனாலதான் எழிற் பரஞ்சோதியை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, துன்று மலர் தூவி தொழுமின் தொழுந்தொரும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானை. அப்போ இது வரைக்கும் நீ என்ன பண்ணினாலும் அந்த ஜோதியை நம்மால் உணர முடியும். உணர்வேன், உணர்ந்தேன், நீங்களும் உணருங்கள் அப்படிங்கிற குறிப்பை வைக்கிறாரு. அடுத்த 2 வரியில என்ன சொல்றாரு, துன்று மலர் தூவி தொழுமின் தொழுதொரும் அப்படின்னு ஒரு செயலுக்கு வந்துட்டாரு. ஒரு ஸ்பெசிபிக் செயல், கடவுளை வழிபடக்கூடிய ஒரு கிரியை முறை போடுறாரு. மலர் தூவி வழிபடக்கூடிய ஒரு தன்மை. சென்று வெளிப்படும் தேவர் பிரானே. இது என்னங்க ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கு. இங்க நான் என்ன நடந்தாலும் இறைவனை, அவனுடைய எழிற்பரஞ்சோதியை நான் மனதில் நினைப்பேன், அவனோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, துண்டு மலர் தூவி தொழுமின் தொழுதொரும் அப்படின்னா, நான் போய் பூஜை பண்ணும் போதெல்லாம் அவன் வெளிப்படுவான் அப்படின்னா, அப்ப இப்ப வெளிப்பட மாட்டானா அப்படின்னா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, துன்று மலர் தூவி தொழுமின் தொழுதொரும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானை அப்படி பண்ணினா நம்ம இந்த கிரியை முறையில இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது, ஏன்னா ஆரம்பத்திலேயே எல்லா நேரமும் நம்மளால கடவுளை நினைச்சிட முடியாது. ஏன்னா நம்ம இந்த மாய உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். 5 புலன்கள் அதாவது வேலை நடக்குது, அதாவது வேலையை பண்ணிட்டு இருக்கு. சொன்னாரு, நான் 5 புலனையும் கட்டி வைப்பேன். அந்த கட்டி வைக்கக்கூடிய எங்க முன்னாடி மார்க்கத்துல சொன்னாரு, பிணங்கி நின்றவை 5ஐயும் பின்னை அணங்கி எரியக்கூடியவனாக அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த 5 தனித்தனியா வேலை பார்க்கும். அப்ப அந்த 5ஐயும் ஒரு மூல வேலை செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, துன்று மலர் தூவி தொழ வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், கை மலரை எடுக்கும், கண் இறையை பார்க்கும், வாய் மலரை அந்த இறைவனுடைய புகழை சொல்லும். அதனால இந்த காது என்ன செய்யும், அந்த வாய் சொல்வதை கேட்கும். இப்படி 5 புலன்களும் என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அந்த இறைவனை நோக்கி குவிந்திருக்கும். அதனாலதான் சொல்றாரு, துன்று மலர் தூவி அப்படின்னு சொல்றாரு. தொழுமின் தொழுதொரும் அப்படியே தொடருது அப்படின்னா நமக்கு தெரியும். அதுல உடலால் வணங்குவது, பாடல் பாடுவது,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்லோகம் சொல்றது, இந்த மாதிரி சென்று வெளிப்படும் தேவர் பிரானே. அப்ப அந்த இடத்துல நின்னு வெளிப்படக்கூடிய, அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வெளிப்படக்கூடிய தேவர் பிரானை நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நின்று தொழுவன் கிடந்து எம்பிரானை என்றும் தொழுவன் எழிற்பரஞ்சோதி. அங்க நீ பண்ணி பார்த்துட்டனா அவனை நீ ஒளி வடிவாக உன்னுள்ளே எப்போதும் காணலாம். எப்போது காணலாம்? என்றும் தொழுவன். எப்பவும் காண முடியும். எப்பெல்லாம் காண முடியும்? நீ நின்னாலும் சரி, உடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, எழுந்திருந்தாலும் சரி, உன்னால் அந்த இறையன் பெருமானை அவனுடைய எழில் பரஞ்சோதியை உன்னால் காண முடியும். அதனாலதான் சொன்னாங்க, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். இத சொல்லிட்டு இதன் எதிரில இருக்கக்கூடிய ஸ்தூல ரூபத்தை சொல்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க பற்றன், எழுதாமறையின் ஒன்றும் வரும் பொருளே. எல்லா வேதங்கள் சொல்லக்கூடிய அந்த வேதங்களை தாண்டி நிற்கு எழுதாமறை, அந்த வேதங்கள் தாண்டி இருக்கக்கூடிய அரும்பொருளே, அருளே, உமையே, இமயத்தன்றும் பிறந்தவளே. அன்னைக்கும் நீ இமயம் பிறந்ததுதான். இமயம்னா என்ன? நம்ம நினைக்கிற மாதிரி இமயமலை இல்ல, அதுக்கு தனி பொருள் இருக்கு. அந்த 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 இமயமாக உயர்ந்து நிற்கிறான் அப்படின்னா மிக உயர்ந்த இடத்தில், அந்த பனிமலை மூடிய சிகரங்களில் ஊழிக்காலத்தில் உயர்ந்து நிற்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய விஷயத்தில் பிறந்தவளே, அழியா முக்தி ஆனந்தமே. அதுதான் இந்த இடத்துல எழில் பரஞ்சோதி. எப்படி ஆனந்தம் கிட்டும்? இந்த எழில் பரஞ்சோதியை என்றும் தொழும் பொழுது நாம் அழியா முக்தி ஆனந்தத்தை பெறலாம் அப்படிங்கறதுதான் பற்று சொல்றது. அப்ப பற்று திருமூலர் கிட்ட இருந்து அனுபவிச்ச ஒரு விஷயத்த நமக்காக எளிமையாக்கி தருகிறார். ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக அருமை. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப தெளிவான விளக்கமா உண்டு. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப உற்சாகமான, ரொம்ப ரொம்ப பெருமிதமான ஒரு மைல்ஸ்டோனை அடைந்திருக்கின்ற நமது ஆன்ம சுவாசம் திருமந்திரம் கேள்வி ஞானம் குடும்பத்துக்கு அகம் நிறைந்த வாழ்த்து. மிக முக்கியமா நம்மளுடைய பேரன்பு லயன் ஆலகேசன் அவர்களுக்கு. இந்த மைல்ஸ்டோன்ங்கிறது ரொம்ப சாதாரண மைல்ஸ்டோனே கிடையாது. அது அது ஒரு என்ன சொல்றது, அதாவது ஒரு திருமந்திரம் படிப்பது என்பதே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முழு பேரை அடைவதற்கான வாய்ப்பை உள்ளடக்கிய ஒவ்வொரு திருமந்திரமும். அதனாலதான் மந்திரம் என்றே சொல்கிறோம், திருமந்திரம் என்றே சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ஒரு பெரும் சாதனை நிகழ்வாகவும், சாதனை என்பது நம்ம திருமூலர் பார்வையிலேயே பார்க்கலாமே. சாதனம் செய்பவர்கள் யார் அப்படின்னா, அது தன்னுடைய கடமையை மிக சரியாக ஆற்றுபவர்கள். அது முழு அர்ப்பணிப்போட, முழு பக்தியோட, முழு ஆன்ம ஒற்றுமையோட, ஒரு ஒரு பெரும் நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியத்தோட மூலம். அதனாலதான் மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர் திருமூலர் என்று இவருக்கு கிடைத்திருக்கிறது, இந்த நம்ம குருவுக்கு. அப்போ அந்த திருமூலர் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக கடத்தி வந்த அல்லது தலைமுறைகளை தாண்டி தொன்று தொட்டு அப்படியே நமக்கு பயணித்து வந்த அது இந்த ஒரு தொடர் நிகழ்வின் மூலமாக எத்தனையோ பேரோட போய் சேர்ந்திருக்கு. இதுல யுனிக் விசிட்டர்ஸ் அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னாவே அது எவ்வளோ பேரை தொடும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஆழ்ந்து பயணிக்கின்ற பெரியவர்கள் இருக்கின்ற அந்த ஒரு தளத்திலும் நம்ம கிருத்திகாமா சொன்னது போல சில நாட்கள் வர முடியாம போயிடும், அல்லது பல நாட்கள் கூட வர முடியாம போயிடும். ஆனா அதுக்கான கன்சிஸ்டண்டா இங்க நிச்சயமாக எப்படி ஒரு கடிகாரம் உள்ளும் கேலண்டர் தேதியும் எப்போதுமே நிற்பதில்லை, அந்த பூமி சுழல்வதை நிறுத்தி கொள்வதில்லை அப்படின்ற மாதிரி அது தொடர் சுழற்சியிலிருந்து இருந்து கொண்டே இருக்கின்ற அற்புதமான தலம். அதற்கு அப்படியே பெருமான் அப்படியே அடுத்தடுத்தவர்களை நான் லயன் ஆலகேசன் அவர்களிடம் சொல்றது உண்டு. அது அவரே தேர்ந்தெடுத்து கொண்டார், உங்களை யாரு எடுத்து செய்யணும் அப்படின்ட்டு.
அதை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு உங்கள் மூலமாக செய்கிறார், இங்கு உள்ள அன்பர்கள் மூலமாக செய்கிறார். அதற்காக வந்து ஒரு விழிப்புணர்வு ஊட்டி அமைப்பாளர்களாகவும் வாலண்டியர்ஸாகவும் அதே சமயம் மிக மிக முக்கியமாக கேட்பாளர்களாகவும் இருப்பதுங்கிறது ஒரு எப்படிப்பட்ட ஒரு அரியாசனம் தெரியுமா? ஒரு அரிய ஆசனம் அப்படிங்கிறது தான் அரியாசனம் என்று சொல்வார்கள். யார் தருவார் இந்த அரிய ஆசனத்தை அப்படின்ற மாதிரி தான். கேட்பதும் சரி, பகிர்வதும் சரி. அந்த வகையில எத்தனையோ ஆண்டுகள் கடந்து அப்படியே உயிர்ப்பு மிகுந்ததாக ஒலித்து கொண்டிருக்கிறது, ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது இந்த திருமந்திர விளக்கு. அது ஒவ்வொரு நாளுமே அணையா விளக்காக ஒரு கடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இது நம்ம அந்த முற்றுதலை சில நாட்கள் தொடர்ந்து படித்து முற்றுதல் செய்கின்ற பல இடங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பாடலை எடுத்துக்கொண்டு அது முழுக்க நீளம், அகலம், ஆழம் என்ற எல்லா பரிமாணங்களிலையும் வந்து பார்த்து பல பரிமாணங்கள் ஒருவர் சொல்லுவதும் அதே பாடல இன்னொரு முறை நம்ம படிச்சாலும் அது வந்து இன்னும் ஒரு புது கருத்தை கொண்டு வரும். அந்த அளவுக்கு வெறும் வலிமையான ஒரு மந்திரம். அதை வந்து இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மைல்ஸ்டோன் அப்படின்றதுனால இதை நிச்சயமா குறிப்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம பேரன்பு அழகேசன் அவர்களுக்கும் அதே சமயம் உடன் பயணிப்பவர்களுக்கும். எனக்கு நல்ல நினைவு இருக்கு, முதல் நிகழ்வுக்கு ஐயா அவ்வளோ ஒரு பேரார்வத்தோட அழைத்த நாளும் நினைவு இருக்கிறது. இந்த கிளப் ஹவுஸ்ல வந்து இங்க தொடங்கி அந்த இது வந்து ஒரு தெய்வ ஒளியின் புண்ணிய பயணம் என்றுதான் சொல்லணும். புண்ணிய பயணம் மட்டுமல்ல, இது ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ஒரு திருமூலருக்கான ஒரு மூமெண்ட், திருமந்திர மூமெண்ட்னு தான் சொல்லணும். இந்த ஆன்மீக பயணம் தொடர்ந்து நிகழட்டும். நம் அனைவருக்கும் இந்த பேரருள் நிச்சயமாக கிடைக்கட்டும். ஏன்னா இந்த ஆன்மீக விளக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். கத்திகா அம்மா குறிப்பிட்டது போல அதோடைய பவரை வந்து நம்மளால வந்து உடனிருந்து அனுபவிக்கிறதே நமக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு உயர்வான ஒரு உணர்வு அப்படின்னு தான் சொல்லணும். அகம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த தொடர் தெய்வீக இயக்கம் தொடரட்டும், மலரட்டும், ஒளிரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பாடல சுருக்கமாக பார்த்து விடலாம். இந்த 1500வது பாடலாக இன்றைக்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பாடலும் நின்று தொழுவன் கிடந்தம் பிரான் தனை என்றும் தொழுவன் இயற்பரம் சோதியை துன்று மலர் தூவி தொழுமின் தொழும் தோறும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானே, சென்று வெளிப்படும் தேவர் பிரானே. இதை நம்ம அப்படியே பின்னாடி இருந்து கூட படிக்கலாம். சென்று வெளிப்படும் தேவர் பிரான் துன்று மலர் தூவி தொழுமின் தொழுந்தோறும் என்றும் தொழுவன் இயற்பரஞ்சோதியை நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை அப்படின்னு கூட படிக்கலாம். அதுல பொருள் மாறவே மாறாது. ஏனென்றால் ஒன்றோடு ஒன்று அது ஒவ்வொரு சொல்லும் அந்த மாதிரி மந்திர அடுக்காக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இந்த பாடல் நமக்கு முன்னாடியே பகிர்ந்தது போல இது முழுக்க முழுக்க எப்படி ஒன்று நின்று தொழ முடியும் அப்படின்னா, நின்று தொழுவது என்றாலே நின்று யோசிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. நின்று நிதானமா யோசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நின்று நிதானமா யோசிக்கிறது அப்படின்னாவே அதிலே வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி சமநிலைப்படுத்தி அங்கு நிற்பது. ஒருவர் எப்போதுமே ஒரு காலில் நிற்க முடியாது, அவருடைய சொந்த காலில் தான் நிற்க முடியும். அப்படின்னா தெளிவு வந்துடும். அப்போ அதுல வந்து முழு ஆற்றலை வந்து ஒருமுகப்படுத்துறது இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இறைவனை தொழும் போதும் கூட அப்படித்தான். ஏதோ ஒரு ஏற்படுத்துகின்ற ஒரு நம்பிக்கையில் தொழுவது என்பது அல்ல, தன்னை அறிந்திட தனக்கு ஒரு கேடில்லை சொல்றாரு முன்னரே சொல்றாரு அருமையா. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறிகின்ற அந்த ஒரு மந்திரத்தை அறிந்தவர்களால் இந்த தரணியையே வெல்ல முடியும். அந்த அளவுக்கு அந்த தன்னை அறிதல் என்பது இருக்கு. இப்போ அந்த வகையில் நாம் எப்படி நின்று இதன் மூலமாக நாமே அதை உணர்ந்து அதற்கு பிறகு தொழுவது. தொழுதல் என்றாலே சும்மா தன்னை இழந்து விட்டு இன்னொன்றை ஏத்துவது என்பது அல்ல, தன்னை இன்னொன்றோடு பொருத்தி
அந்த பெரும் பேராற்றலோடு தன்னை இருத்தி கொண்டு அந்த பெரும் ஆற்றலாக தன்னை உணர்வது. இது நிறைய இடங்களில் அந்த பாடல்களில் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி நான் ஏன் அப்படின்னு தன்னை வந்து ரொம்ப கீழ்படுத்திக்கிட்டு அப்படி பார்க்கறது, அது வந்து ஒரு மன இயல்பு தான். இங்க வந்து பதி பசு பாசம் என்ற அது ஒரு பெரிய கான்செப்டா நம்ம இங்க நிறைய முறை பார்த்துருக்கோம். ஆனாலும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பதி என்பது பெரும் பரநிலை, உயர்நிலை. நமக்கு அங்கு வந்து ஒரு பசுவாக இருப்பது இந்த மனித ஆன்மாவாக இருப்பது. சுருக்கமாக சொல்றேன், அது நல்ல பெரிய விளக்கமாக இருந்தாலும். அப்புறம் பாசம் என்பது நம்மிடம் இருக்கின்ற அந்த மலங்களை அழித்தல், நீக்குதல். அப்போதுதான் நம்ம அந்த பதியும் பாசமும் ஒன்றாக நம்மோடு சேர முடியும். அதாவது இந்த ஆன்மா, இந்த ஜீவ ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றிணைகின்ற ஒன்று. அப்ப ஜீவன் சிறியது என்றும் பரம் பெரியது என்றும் வந்து சும்மா பார்வைக்கு வேணா நம்ம பார்க்கலாமே தவிர, இந்த ஜீவர்கள் ஒவ்வொருவரும் அந்த பரமனின் வெவ்வேறு நிலைதான். இது மனித உருவில் இருக்கின்ற ஒரு தெய்வம் தான் அப்படின்றதுதான். அப்போது இங்கு அந்த ஒருமை நிலையை சொல்வது. அப்புறம் அதை அடைவதற்கு என்று நம்மளை வந்து அதற்கென்று நம்மை தயார்படுத்தி கொள்ளுதல். இப்ப தயார்படுத்தி தான் நம்மளை எப்படி அந்த தொழுநிலையோடு நம்மை இருத்தி வைப்பது. அப்ப அந்த என்றும் தொழுவன் இயற்பரஞ்சோதியை. அப்ப அந்த இயற்பரஞ்சோதியாகவே நாம் வந்து அதை தொழுது கொண்டே இருக்கும் பொழுது, அதுவாகவே இருக்கும் பொழுது, அங்கு துன்று மலர் தூவி தொழுமின் தொழுந்தோறும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானே. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொன்னது போல அந்த மாசுக்களை அழிப்பதற்கு, மாசுக்களை நீக்குவதற்கு நாம் ஒரு பெரிய எஃபர்ட் போடணும். இந்த ஸ்ரத்தையோட செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வந்து அப்போ அதற்கு எந்த அளவுக்கு நம்மை வந்து அந்த மாசுக்களை நீக்க 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 யாதனின் யாதனின் நீங்கியான் நோதன் அதனின் அதனின் இளன் திருக்குறள் சொல்லுது இல்லையா. அப்போ நம்ம எதிலிருந்து நாம் நம்மை நீக்கி மாசுலிருந்து காத்துக்கொள்கிறோமோ அல்லது மாசுகளை வந்து களைந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதனால் நமக்கு துன்பம் இல்லை. அப்போது துன்பம் என்பது அதன் துன்பம் இல்லாத நிலையே சக்தி. பாரதி பாடுறோம், அது சக்தி என்பதே துன்பம் இல்லாத ஒரு நிலைதான். அப்ப அந்த துன்பம் இல்லாத நிலையோடு நம்ம எப்படி ஒருமித்துக் கொள்வது, ஒருங்கிக் கொள்வது என்பதுதான் இங்கு அந்த உயர் பரநிலையை நாம் அந்த பரம் சோதியை, அதாவது பிரபஞ்ச சோதியை அல்லது இன்னும் பேரண்ட சோதியை அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதற்கு அந்த மாசுக்களற்ற மலர்தூவி என்றால் நமக்கு திருமலர் பல இடங்கள்ல வந்து சொல்லியிருக்கிறார். நீங்க வந்து சும்மா ஒரு பச்சிலை ஒரு சின்ன இலை கூட போதும், அதை வச்சு ஆனா வந்து அதுவும் கூட எதற்குன்னா, நாம் நமது எண்ணங்களை ரொம்ப உயர்வாக வைத்துக்கொண்டு மற்ற சடங்குகளில் நம்மளை வந்து தொலைத்து விடாமல், அங்கு நாம் எது முக்கியம் என்றால் அங்கு அந்த ஒன்றுகின்ற நிலைதான் முக்கியம். அப்ப அதை செய்வதற்கு நல்ல தூய மனநிலையோடு நீங்கள் செய்தாலே அதன் மூலமாகவும் நன்மை கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அப்போது இங்கு அந்த மலர் மாசற்ற மலர் தூவி என்றாலே மாசற்ற எண்ணங்களை தூவி, மாசற்ற அந்த உணர்வுகளை தூவி, மாசற்ற அந்த செயல்களை தூவி அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப நமக்கு இறைக்கு செய்கின்ற அந்த பெரும் பணி என்பது தன்னை சுற்றி இருக்கின்ற அந்த ஜீவர்களுக்கு செய்கின்ற பணியும் தான். அப்போ அதன் மீது அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஒரு கடமைக்காக பிறந்திருக்கிறோம் என்றால் அந்த கடமையை தொழுமென், மலர் தூவி தொழுமென், தொழுதோறும் சென்று வெளிப்படும். நீங்க எப்பப்பெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறீர்களோ, எப்போதெல்லாம் அந்த செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எப்போதெல்லாம் நீங்க இருக்கிறோமோ அப்போது சோதியாக வெளிப்பட்டு அருள்கின்றான். வள்ளல் பெருமான் சொல்ற அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அந்த அருட்பெருஞ்சோதி என்பது அந்த பரநிலையின் அந்த ஒரு ஒன்று. அந்த தனி பெருங்கருணை என்பது நம்ம ஜீவர்களுடைய அந்த கடமை அப்படின்னு. அப்போது அந்த பெரும் சோதியாக வந்து வெளிப்படுவான். அந்த பெரும் சோதியாக வெளிப்படும் பொழுது அந்த சோதியோடு சோதியாக நாமும் இருந்து கொண்டிருக்க முடியும். அப்போது வெளிப்படுபவனும் அவனே. நம்மை உட்படுத்தி கொண்டு வெளிப்படுகின்ற தன்மைக்கு உட்படுபவர்களும் அவர்களே. அதுக்கு சொல்லுவாங்க அப்சர்வர், அப்சர்விங், அப்சர்வேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்ப ஓசோ சொல்லும்போது அதை வந்து ரொம்ப அருமையா சொல்லுவார். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து
நம்ம இன்னொரு செய்யப்படுகின்ற பொருளாக மட்டும் இல்ல, செய்கின்றவர்களும் நம்மளா இருக்கிறோம். அந்த இறையோடு ஒன்றும் பொழுது நாம் செய்யப்படுகின்றதாக இருக்கிறோம், அதன் மூலமாக வருகின்ற விளைவுகளாகவும் இருக்கிறோம். அப்ப எல்லாமாகவும் இருக்கின்ற வெளிப்படுகின்ற நிலை என்பதுதான் அந்த உயர் உன்னத நிலை. அந்த நிலையில் ஒன்றுவோம். மீண்டும் நமது 1500வது நாள் என்பது மிகப்பெரிய மிகச்சிறந்த, எனக்கு தெரிந்து வேறு எங்கும் இந்த மாதிரி திருமந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 1500 நாட்கள் படித்து கொண்டும் ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்து கொண்டும் இருக்கின்ற தளம் எனக்கு தெரிந்து எங்கும் இல்லை, உலக அளவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது கூட இங்கு நாங்கள் சில முயற்சியில் இருக்கிறோம். திருமலருக்கான இருக்கை அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு இங்கு நண்பர்களோடு இணைந்து திரு சுந்தர் அவர்கள் நண்பர்கள் இங்கு எப்படி இந்த ஹார்வர்ட் தமிழ் இருக்கை அமைந்ததோ அதே போல இங்கு அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் திருமலருக்கான ஒரு சிறப்பு இருக்கை அமைய இருக்கிறது. அந்த ஒரு நற்செய்தியையும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அந்த செய்தியும் இங்கு பகிர்கிறேன். அது அவர் போட்ட விதை அப்படி, அந்த விதை நிச்சயமாக ஒவ்வொரு விதையும் விருட்சங்களாக வளரட்டும். அதற்கு நாமும் உடன் இருப்போம், துணை இருப்போம். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. உங்க பாடல் எல்லாமே அற்புதமாக இருந்தது. மிக்க நன்றிங்கய்யா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. விந்தியா மியூட்ல இருக்குங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1500வது திருமந்திரம். தொழுவாரை தேடி வருவான் இறைவன், நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை, என்றும் தொழுவன் எழிற் பரஞ்சோதியை, தூன்று மலர் தூவி தொழுமின் தொழுந்தொரும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானே. இறைவன் திருமுன் நின்று வணங்குவேன், கீழே தரையில் அங்கம் எல்லாம் படிய விழுந்து வணங்குவேன் இறைவனை. எப்பொழுதும் இப்படி நான் அழகிய பேரொளி பிளம்பாக இருக்கிற பரம்பொருளை விரும்பி வணங்கி பணிவேன். எனவே நீங்களும் கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கிற பூக்களை அவன் திருவடிகளில் தூவி பணிந்து வணங்குங்கள். இப்படி வணங்க வணங்க தேவர் தலைவனான அப்பெருமான் தானாக வெளிப்பட்டு பணிந்து தொழுவாரை தேடி வந்து அருள் செய்வான். எழில் அழகு பரஞ்சோதி பேரொளி துன்று நெருக்கமான கழக வெளியீட்டில் பணி செய்து கிடந்து அருள்வழி நின்று எம்பிரான் ஆகிய சிவபெருமானை தொழுவேன். அப்பொழுது சிவ பேரொளி தோன்றும். அந்த எழிற் பெரு சுடரை என்றும் இடையராது தொழுவன். மெய்யன்பர்களே, நீங்களும் மிக்க மலர் கொண்டு சிவபெருமான் திருவடியில் திருமுறை போற்றி திருமாமறை ஓதி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கைகூப்பி வலம் வந்து கீழ் வீழ்ந்து எழுந்து தலை வணங்கி தொழுந்தோறும் தயிரில் வெளிப்படும் வெண்ணெய் போன்று தேவர்க்கும் பிரான் ஆகிய சிவபெருமான் உங்கள் உள்ள தாமரையின் கண் வெளிப்பட்டு அருள்வன். சென்று உதயமாகி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. வேற யாருக்கும் கேள்வி ஏதாவது இருக்குங்களா? கருத்து ஏதாவது சொல்லணுங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா சத்யநாராயணையா, உங்களுக்கு வாய்ப்பு, உங்களோட பதிவு பண்ணாமீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணறு தாண்டதுக்கு அவன் சக்தி கொடுப்பான். நல்லபடியா செய்யறீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போது வர்றோம். இப்பயும் நேரம் இல்லை, நேரம் ஏற்படுத்தி கொண்டு உள்ள வந்திருக்கோம். இதுல பங்கெடுத்துக்கிட்டு உறுதுணையா ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.
என்ன வந்து நேரம் பேச முடியல, கேட்க முடியல, ஃபுல்லா விட்டு விட்டு கேட்டு ரீப்ளேல அந்த மாதிரி தான் கேட்க முடியுது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. நன்றிங்க. நன்றி. அம்மா சொல்லுங்க. நீங்க தொடரலாங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம். ஏன்னா அனைவருக்கும் நன்றி. கேட்க தளத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்னோட நன்றி. இங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. வேற ஒன்றும் இல்லை. நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா முடிந்தால் நீங்களும் கூட உங்களோட அனுபவத்தை கூட சொல்லலாங்கய்யா. ரத்னகுமார் ஐயா இன்னைக்கு ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் டேங்கிறதுனால மேபி ஒரு நிமிடங்கள் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்தார். அதான் என்ன ஆரம்பித்து வைத்தவர்கள் நீங்க ஒரு தியாகராஜன் ஐயா, கவியரசு ஐயா, சத்யநாராயண ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அழகேசன் ஐயாவோட இணைந்து ஆரம்பித்து வைத்தாங்கன்னு நாம ஒரு 350 400 அந்த இதுல இருந்து வந்துட்டு இருக்கிறேன். நடுநடுவுல சில டைம் வர முடியாம போயிடுது, இருந்தாலும் எப்படியும் வந்துடணும் அப்படின்னு பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். கிருத்திகா மாசம் இந்த மாதிரி சில நாட்கள் இல்ல சில நடுவில் ஒரு மாதம் 2 மாதம் கூட வர முடியாம போயிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வர மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு இதோட வந்துடும். இவ்வளவு ஒரு இதை தொடர்ந்து பண்றதுங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய, அது இறைவன் அருள் இல்லாம நிச்சயமா செய்ய முடியாது. அது அழகேசனையாவுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கும் கூட இவங்கெல்லாம் துணை விட்டதுக்கும் இன்னைக்கு இவங்க கிருத்திகா அம்மா மாதிரி நம்மளும் ஒரு தடவை படிச்சுட்டு போயிடுறோம். அவங்க எத்தனை தடவை படிச்சவங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு விளக்கம் சொல்லி அதை சொல்றதெல்லாம் வந்து இது தேடி வரவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய இதா இருக்கணும். சத்யநாராயண ஐயா சொல்லுவாங்க, தேடும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி கிடைக்கும் போது அவங்க மனசுல எப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கறத நினைச்சா இருக்குது. இது என்னைக்கும் கிடைக்கிற மாதிரி இதை யூடியூப்ல ஒரு ஐயா பதிவு பண்ணிக்கிட்டே வராரு. அதே மாதிரி இப்ப கௌரி அம்மாவும் சரி தொடர்ந்து வந்து அதை முதல்ல ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். இன்னைக்கு யாராவது வரலன்னா என்ன பண்றது அப்படி, நம்ம படிச்சுட்டு 2 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் யாராவது வரலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்லாம கௌரியமா வந்தாங்கன்னா அதை கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாராவது கண்டிப்பா வந்துடுறாங்க. அது இறைவன் அருள் தான், வேற என்ன சொல்றான். நன்றி மகேந்திரன் ஐயா. நன்றி அழகேசன் ஐயா. ஐயா ஜேகே ஐயா. ஜெகையா நீங்க வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வருடமா நான் 2 வருடமா வருவேன், கீழே இருப்பேன், கேட்பேன், போயிடுவேன். ஒரு பல சிக்கல்கள் நிறைந்த அவைகளுக்கு நடுவில் அமைதியான ஒரு அவை இது. அதுவும் இல்லாம காலை நேரத்துல சிறந்த ஒரு அவை. காலை நேரத்துல கண்டிப்பா இங்க இருக்கிறது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் அந்த டேவை நம்ம துவக்கிறதுக்கு ஒரு நல்ல சிந்தனையோட சில விஷயங்கள் இங்க கிடைக்குது. அதனால மேக்சிமம் இங்க வந்து காலையில உட்காருவேன், கேட்டுட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். மேலே ஏறுறது இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு இதுல நிறைய பரிச்சயம் இல்லை. ஓரளவு தெரியும்னாலும் அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. மகேந்திரன் எல்லாம் இருக்காருன்னா அவர் எல்லாத்தையும் எல்லா சைடும் விளையாடுவாரு. நம்ம அப்படி கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷம். அழகேசன் சார், மகேந்திரன், இவரு சத்யநாராயணன், கிருத்திகா மேடம் பார்த்துருக்கேன். ரத்னா சாரு அடிக்கடி இங்கே தான் பார்ப்பேன். நன்றி அனைவருக்கும். நல்ல நிகழ்வு, நல்ல அவை, தொடர்ச்சியா செய்யணும். இது 2000 2500 என்று போக வேண்டும். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கங்க. நம்ம ஜேகே நான் எப்படின்னு ஃபர்ஸ்ட் அதை உணர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. மகிழ்ச்சி சிறப்பு. நீங்களும் ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கீங்க. நன்றி நன்றி மகேந்திரன் சார். நன்றிங்க. நன்றி. நேரம் கருதி நிறைவு செய்வோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகில் வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளாம் ஆன்ம சாசனையை சந்திப்போம். 5 4 3 2 1.